மிராக்கிள் மார்னிங் புக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வை டிட் யூ வேக் அப் திஸ் மார்னிங். நம்ம ஏன் இன்றைக்கி காலையில் வேக்கப் பண்ணுறோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம நேற்றே கொஞ்சம் பார்த்துட்டோம். இன்றைக்கி ஒரு காலையில் நம்ம எழுந்துக்கணுன்னா நம்ம நல்ல விஷயங்களை பழகிட்டு நம்ம பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு தான் எழுந்துக்க போகிறோம். நம்ம எழுந்துக்கிறப்போ வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்களை யோசிப்போம். காலையில் எழுந்துக்கிறப்பயே ஏன் தான் எழுந்துக்கிறோம், நான் நிறைய நேரம் தூங்கலை, நான் வந்து ஏன் தூங்காமல் இப்படி இருக்கேன் அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த டே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ்மெண்ட்டாக மாற்றணுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமாகும். ஸோ எப்போவுமே நம்ம ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்போவுமே அலாரம் அடிக்கிறப்போ அதை வந்துட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்னூஸ் பண்ணுறோன்னா அப்போ வந்துட்டு நம்ம வந்து லூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். நம்ம வந்துட்டு எழுந்துக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். ஒரு அலாரம் கூட நம்ம ஒழுங்காக வச்சுக்க முடியலன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்றத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தயவு செஞ்சு ஸ்னூஸ் பட்டனை இனிமேல் யாருமே ஆஃப் பண்ணாதீங்க. எப்படியாவது கூடுமான வரைக்கும் எழுந்துக்க பாருங்கள். எவ்ரி டைம் நம்ம ஸ்னூஸ் பட்டனை ஆஃப் பண்ணுறப்பெல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா பழையபடி நம்ம வந்து பழைய வாழ்க்கைக்கே போக போகிறோம். நம்ம வந்து மாற்றத்தில் கொண்டு வர போகிறதில்ல அப்படின்றத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சவுண்டு வந்தோடனே நம்ம இது டைமு நம்ம எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு எதையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா அவர் வந்து நிறைய பேரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஷன் வரத்துக்கு காரணம் என்னென்னா காலையில் எழுந்துக்காமல் இருக்கிறது தான். காலையில் எழுந்துக்காமல் இருக்கவங்க தான் மோஸ்ட்லி டிப்ரெஷனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் வந்துட்டு என்ன பண்ணுறோம், அப்ளிகேஷனாக இருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர்ஸ் இருக்கும், எமோஷ்னலாக பர்சனலாக ஹார்ட்டாக வந்து அவங்களால க்ளீனாக வச்சுக்க முடியாது. அதுக்கு ரீசன் என்னென்னா காலையில் எழுந்துக்கல. நம்ம காலையில் எழுந்து நம்மளோட எக்ஸசைஸு அப்புறமா வந்துட்டு நம்மளோட ரொட்டீனை கரெக்டாக பண்ணோன்னா நம்ம வந்து நம்ம பாடியும் க்ளீனாக வச்சுக்கலாம், நம்ம மனசையும் க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய பேர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓப்ரா, அப்புறமா டோனி ராபின்ஸ், பில் கேட்ஸ், ஹார்வர்ட் ஸ்வெட்ஸ், தீபக் சோப்ரா, அப்புறமா நிறைய பேர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அவங்க எல்லாமே வந்துட்டு என்னென்னா காலையில் எழுந்துக்கிறது தான் ரொட்டீனாக வச்சுருந்துருக்காங்க. காலையில் எழுந்து தான் அவங்களோட டேயை வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலையில் எழுந்துக்கிறது தான் நல்ல ஒரு சக்ஸஸை கொண்டு வரும் அப்படின்றது வந்து இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது. அப்புறம் வந்துட்டு வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ தூங்கினாலும் நம்மளுக்கு தூங்கின மாதிரி இருக்காது. நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா நம்ம வந்து காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்க, காலையில் எழுந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் காலையில் எழுந்தோடனே அவங்க வந்து ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்குது, இல்லை வேலைக்கு போகிறதுக்கே கரெக்டாக இருக்குது. அப்படி தான் நம்ம எழுந்துக்கிறோம். நம்மளும் நிறைய நேரம் யோசிக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு திருப்பி டிஸ்ட்ராக்ஷன் ஆகி தூங்கிடுறோம். அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டம். நம்மளால் வந்து வேலையை தவிர எதுவுமே பண்ண முடியாது. நம்ம லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்க முடியாது. புதுசாக நம்ம கோல்ஸை வந்து செட் பண்ணி வேறு லெவலுக்கு நம்ம அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா நம்ம ஆத்தர் அப்படி தான் இருந்தாங்களாம். வேலைக்கு போயிட்டு வருவாராம், வந்துட்டு வந்து தூங்குவாராம், வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டு ஃபேமிலியோட பேசிவிட்டு அப்புறமா லிவிங் ரூமில் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்குற வரைக்கும் டிவி பார்த்துட்டே இருப்பாராம். அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் தூங்க போயிடுவாராம். அப்புறம் இந்த ஹாப்பினஸ், ஹெல்த்து, ஃப்ரீடம் இதை பற்றிலாம் அவர் ஒன்றுமே கவலைப்படலையாம். இப்போ ஹாப்பினஸ், ஹெல்த்து, வெல்த்து இதெல்லாம் வேணும்னா நம்ம வந்து காலையில் எழுந்து நம்மளோட ப்ராக்டிசஸை நம்ம ஃபஸ்ட்டு பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிக்கணும். பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு வெளியில் இருக்கிறத வந்து நம்ம மாற்ற முடியும். அதுதான் இவர் சொல்ல வராரு. அப்போது வந்து எவ்வளோ தான் தூக்கம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காரு அவரே ஹெட்டிங் மாதிரி. அப்போ என்னென்னா அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் விசாரித்து பார்த்தாரு. அவங்க எக்ஸ்பெக்ட்ஸ் தூக்கத்துக்கான எக்ஸ்பெக்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து சொல்லியிருக்காங்களாம் ஒரு நம்பரும் கிடையாது. இப்போ நம்ம வந்து 8 மணி நேரம் தான் தூக்க வேணும், 6 மணி நேரம் தான் தூக்க வேணும், 9 மணி நேரம் தான் தூக்க வேணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது அவங்களோட ஜெனட்டிக்ஸ் பொறுத்து இருக்குது, ஓவரால் ஹெல்த்தை பொறுத்து இருக்குது, அதுக்கப்புறமா நம்மளை பொறுத்தும் இருக்குது. நம்ம வந்துட்டு 7 மணி நேரம் தூங்கினாலும் சில டைம் வந்து நம்மளால் டயர்டாக தான் இருப்போம். சில டைம் 4 மணி நேரம் தூங்கினாலும் டயர்டாக தான் இருப்போம். சில டைம் வந்துட்டு நிறைய நேரம் தூங்குறவங்க, லாங் டைம் தூங்குறவங்களுக்கு, 9 மணி நேரம் தூங்குறவங்களுக்கு வந்துட்டு சாவு கூட வருது, இல்னஸ் கூட வருது. ஸோ தூங்குனா வந்துட்டு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதெல்லாம் போய் ரொம்ப நேரம் தூங்குனா கூட நம்மளுக்கு வந்துட்டு அது வந்து யூஸாக இருக்காது. அந்த டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு எவிடன்ஸ் சொல்லுதான், இனிமேல் நம்மளுக்கு வந்து நிறைய எனர்ஜி வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பர்சனல் ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னா நம்ம வந்து தூக்கத்தை வந்துட்டு எப்படி வேணால் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நைட்டே வந்துட்டு ஐயோ இன்றைக்கி நான் 10 மணிக்கு தூங்கிட்டேன், காலையில் 4 மணிக்கு எழுந்துக்க முடியாது அப்படின்னு நான் நினச்சேன்னா கண்டிப்பாக என்னால் காலையில் 7 மணிக்கு 4 மணிக்கு எழுந்துக்க முடியாது. அப்படி எழுந்தாலும் நான் நல்லா தூங்கலை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே நான் போயிடுவேன். இதுவே நான் 10 மணிக்கு தூங்கினா கூட நான் ஆமாம் எனக்கு இன்னும் 8 மணி நேரம் இருக்குது, எனக்கு நிறைய நேரம் இருக்குது, நான் என்னால் தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன்னா நான் நல்லா தான் தூங்குவேன். ஸோ அந்த மாதிரி சொல்லி பழகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு நிறைய டைம் அவர் தூங்கி தூங்கி பார்த்துருக்காராம். எப்படி தூங்கினாலும் அவருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியலையா. அவன் 10 மணி நேரம் தூங்கினாலும் தூங்காத மாதிரி தான் இருந்திருக்கான், 8 மணி நேரம் தூங்கினாலும் தூங்காத மாதிரி தான் இருந்திருக்கான். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, 8 மணி நேரம் தூங்குற மாதிரி நம்ம ஃபீல் ஆகிக்கிட்டோம்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும். சில டைம் வந்துட்டு இப்போ 6 மணிக்கு நான் எழுந்துக்க போகிறேன், ஆனால் நான் வந்து தூங்குனதே 2 மணியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் 6 மணிக்கு எழுந்துட்டு எனக்கு வந்து தூக்கம் சரியில்லை, நான் ஒழுங்காகவே தூக்கலை அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன்னா எனக்கு தூக்கமே வராது. அது மீன்ஸ் தூக்கத்துலேருந்து இது என்னால் தெளிவாகவே இருக்க முடியாது. மார்னிங்கில் நான் எப்படியோ பண்ணிட்டா கூட எனக்கு ஈவினிங் தூக்கம் வரும். அந்த தூக்கத்தை பற்றியே தான் நம்ம நினச்சிட்ருப்போம். ஸோ இனிமேல் வந்துட்டு நைட் தூங்குறப்பயே நம்ம வந்துட்டு நான் காலையில் எழுந்துக்க முடியும், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினா நல்லா உங்களால் எழுந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து கண்ட விஷயத்தெல்லாம் யோசிக்கக்கூடாது. எழுந்த உடனே நம்ம வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி எழுந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்மளோட வேலையை பண்ணணும். நம்மளோட மைண்டுக்கும் பாடிக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. நம்ம மைண்டில் பிரெயினில் என்ன நினைக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம பாடி ஒர்க் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ தான் சுற்றி நம்ம 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கினா கூட கொஞ்சம் டைம் வந்து நம்மளுக்கு டயர்டாக தான் இருக்கும். இப்போ நானே சில டைம் அப்படி தான் நினச்சிக்குவேன். ஐயோ நம்ம வந்து இன்றைக்கி நான் 10 நேரம் தூங்கினேன், 11 மணிக்கு தான் தூங்கினேன், அதனால் காலையில் எழுந்துட்டேனே, என்னால் முடியலையே அப்படின்னு நான் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ தான் நடுவில் வந்து நான் 4 மணிக்கு எழுந்துட்டா கூட திருப்பி நான் 5 மணிக்கெலாம் 6 மணிக்கெலாம் சில டைம் குட்டி தூக்கம் போட்டுடுறேன். இனிமேல் அதை போடாமல் என்னோடய மார்னிங்கை நான் ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இதுலேருந்து கற்றுக்கிட்டேன் நான். நீங்களும் உங்களால் கூடுமான வரைக்கும் வந்துட்டு உங்கள் டைமை ப்ரொடக்ஷனாக வச்சுக்கணுன்னா காலையில் எழுந்துக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து அலாரமை வந்து ஸ்னூஸ் பண்ணாதீங்க. அலாரமை ஸ்னூஸ் பண்ணாமல் இருந்தாலே உங்களோட லைஃப்பை வந்துட்டு நீங்கள் வந்து ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அலாரமை ஸ்னூஸ் பண்ணி தூங்கினா நம்மளால் கோல்ஸை வந்து நம்ம எப்படி ஜெயிக்க முடியும். அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன், ஆத்தர் சொல்கிற மாதிரி நம்மளால் கோல்ஸை ஜெயிக்கணும்னா நம்ம அலாரமை ஸ்னூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம வந்து டைம் கொடுக்கணும். அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இன்னொன்று அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, ஸ்மார்ட்டாக நம்ம யோசிச்சுக்கணுமா. என்னென்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம எழுந்திருப்போம். அது வெட்டிங்காகவோ இல்லை வந்து குழந்தையா இருக்கப்போ எக்ஸாம் டைம்லக்காகவோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு, வெக்கேஷன் போகிறதுக்கு, இல்லைன்னா பெரிய ஃபங்க்ஷனுக்கு, வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம காலைல 4 மணிக்கு எழுந்திருப்போம்ல, அதுதான் நம்மளுக்கு நாளைக்கு நடக்குது அப்படின்னு நினச்சிக்குவோமா. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டா நம்மளுக்கு தூக்கம் வராது. அது ஒரு ஃப்ரெஷ் மார்னிங்காக இருக்கும். இவர் சின்ன வயசில் கிறிஸ்மஸ் டைமை நினச்சிக்குவாராம். கிறிஸ்மஸ் டைமில் இவர் காலையில் எழுந்துக்குவார் இல்லையா, அதை நினச்சிக்கிட்டு தான் இவர் தூங்குவாராம். அந்த மாதிரி தூங்குறப்போ வந்துட்டு அவருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா மைண்டு. அதே மாதிரி அவரால் வேலைகள் பண்ண முடிஞ்சுதான். நம்மளும் லைஃப்பில் ஒரு 4-5 வாட்டி நம்ம எப்படியோ ஒரு 4-5 வாட்டியோ இல்லை 10 தடவையோ காலையில் எழுந்திருப்போம். அதையெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியே நம்ம மைண்டில் நினச்சிட்டு நைட்டு தூங்கினோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து காலையில் எழுந்துக்கிறது வந்து ஒரு ரொட்டீனாக மாற்றிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு தான் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு 5 ஸ்டெப்ஸ் ஸ்னூஸ் ப்ரூஃப் வேக்கிங் அப் ஸ்ட்ராட்டஜி. என்னென்னலாம் நம்மளுக்கு எழுந்துக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதையும் நான் படிச்சிருக்கேன். பட் நம்ம இந்த சாப்டரை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.